ஹே எவ்ரிவான், வெல்கம் பேக் டு த பைத்தான் பிகினர் சீரிஸ். போன எபிசோடில் நம்ம எப்ஸ்ட்ரிங் பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம். அதை யூஸ் பண்ணி எப்படி க்ளீனாக ஒரு கோடை பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்த்துருப்போம். நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பைத்தானில் ஒரு கோர் லாஜிக் தான் பார்க்க போகிறோம். நம்ம பார்க்க போகிறது பூலியன் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ். பைத்தானில் எந்த ஒரு டிசிஷன் எடுக்கணுன்னாலும் இந்த கான்செப்ட் தான் பேஸு. கேம் டெவலப் பண்ணுறதுலேருந்து ஏஐ மாடல் க்ரியேட் பண்ணுறது வரைக்கும் இது இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ பூலியன்னா என்னென்னு பார்ப்போம். ரொம்பவே சிம்பிளான ஒரு டாபிக் தான். பூலியன்னாலே ரெண்டு வேல்யூஸ் தான் இருக்கும். ஒன்று ட்ரூ, இல்லைனா ஃபால்ஸ். ஒரு கேள்வி கேட்குறேன்னா அது உண்மையாக இருந்தால் ட்ரூ சொல்லலாம், பொய்யாக இருந்தால் ஃபால்ஸ்ன்னு சொல்லலாம். இதை நம்ம பைத்தானில் எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். இஸ் கோடிங் ஃபன். இதுக்கு உங்களோட ஆன்சர் என்ன? என்னோட ஆன்சர் ட்ரூ. கோடிங் பண்ணுறது ஃபன்னாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு இஸ் எர்த் ஃப்ளாட். ஸோ இதுக்கு ஆன்சர் உங்களுக்கே தெரியும், கண்டிப்பாக ஃபால்ஸ் தான். எர்த் ஃப்ளாட் கிடையாது. சாரி, தப்பாக டைப் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு ஆன்சர் ஃபால்ஸ் தான், அது உங்களுக்கே தெரியும். இப்போது இது எப்படி கரெக்டாக இல்லைன்னு செக் பண்ணுறதுனா, இதை நம்ம பிரிண்ட் பண்ணால் நம்மளுக்கு தெரியும். நான் பிரிண்ட்டில் வந்துட்டு இஸ் கோடிங் ஓகே ஃபன். ஓகேவா? இப்போ நான் இதோட டைப்பை பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ உங்களுக்கு அது என்ன டைப் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். டைப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்மளால் வந்துட்டு செக் பண்ணிக்க முடியும் நம்ம என்ன டேட்டா டைப் யூஸ் பண்ணியிருக்கோம் ஒரு வேரியபிளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்போ இதை ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளோட வேல்யூ ட்ரூன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிருக்கு. இதோட டேட்டா டைப் வந்து பார்த்திங்கன்னா பூலியன். ஓகேவா? இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வேல்யூ நான் அசைன் பண்ணியிருக்கேன்ல. ஸோ இதில் வந்துட்டு ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸில் போட்டிருப்பேன். பிகாஸ் இது வந்துட்டு நம்ம ஒரு பூலியன் வேல்யூ அசைன் பண்ணுறோம் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னா, இந்த டீயும் இல்லை இந்த எஃப்பும் வந்து கேப்ஸ் தான் ஸ்டார்ட் ஆகணும். நீங்கள் ஸ்மால் லெட்டரில் போட்டிங்கன்னா பைத்தானுக்கு புரியாமல் எரர் அடிக்க ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. இதுதான் வந்துட்டு பூலியனோட ஃபுல் யூசேஜ். இது போக போக அப்கமிங் வீடியோஸில் என்னென்ன யூஸ் கேஸ்லாம் நம்ம வச்சு பார்க்குறோம் அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம். இப்போதைக்கு இதோட பேசிக்கை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆப்ரேட்டர்ஸ். ஸோ ஆப்ரேட்டர்ஸில் மொத்தம் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்ப்போம். இது நம்ம ஸ்கூலில் படித்த பேசிக்கான மேக்ஸ் தான். லைக் வந்துட்டு அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் ஆர் டிவிஷன். ஸோ எல்லாமே வந்துட்டு அதே ஸ்டாண்டர்டான ஒரு மேக்ஸ் தான். பட் பைத்தானில் இன்னொரு 2 ஸ்பெஷலான கேரக்டர்ஸ் இருக்குது. அதுதான் மாடுலஸ் அண்ட் ஃப்ளோர் டிவிஷன். ஸோ இது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். டைம் சேவ் பண்ணுறதுக்காக நான் எல்லாத்தையுமே முன்னாடியே டைப் பண்ணி வச்சுட்டேன். இது என்னென்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். இப்போ நான் வந்துட்டு இங்கே 2 வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஒன்று இஸ் ஏ, இன்னொன்று பி. ஓகேவா? ஸோ நீங்கள் நார்மல் அடிஷனாக எப்படி பண்ணுவீங்க? நீங்கள் பிரிண்ட்டு போட்டுட்டு ஒரு ஸ்ட்ரிங்கை போட்டுட்டு கம்மா கொடுத்து இந்த வேரியபிள் எடுத்துகிட்டு வந்து இதில் போட்டு நீங்கள் அந்த ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. அடிஷனுக்கு ப்ளஸ்ஸு, சப்ராக்ஷனுக்கு மைனஸு, அப்புறம் மல்டிப்ளிகேஷனுக்கு வந்து நம்ம இந்த ஸ்டார் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பேசிக்காகவே தெரிஞ்சிருக்கும். ஸோ நார்மல் டிவிஷனுக்கு நீங்கள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணுறீங்க. ஓகேவா? ஸோ இது ஒன்றுத்துக்கும் என்னென்ன அவுட்புட் வரும்ன்றது உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா இருக்கும். இப்போ 10 + 3 13 இங்கே போட்டிங்கன்னா 7 வரும். இது போட்டிங்கன்னா 30 வரும். நீங்கள் இதை டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 3.333 அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும் எண்ட்லெஸ்ஸாக, இன்ஃபினிட்டியாக. ஃப்ளோர் டிவிஷன்றது என்ன பண்ணால் இந்த டெசிமல் நம்பர் இருக்குல்ல, ஸோ இந்த நம்பர் வந்துட்டு அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அவுட்புட் 3 கொடுத்துரும். இப்போது இதுதான் வந்து ஃப்ளோர் டிவிஷன். ஓகேவா? நீங்கள் ஒரு டிவிஷனுக்கு வந்துட்டு ஒரு ஸ்லாஷ் போடுற இடத்துல 2 ஸ்லாஷ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அவுட்புட்டில் வந்துட்டு இந்த டெசிமல் வந்து கட் ஆகி இந்த 3 மட்டும் வரும். ஓகேவா? இப்போ இந்த மாடுலஸ்னால் என்ன? ஃப்ளோர் டிவிஷன் 2 எக்ஸ்ட்ரா மெத்தட்ஸும் நம்ம பைத்தானில் கற்றுக்க போகிறோம். ஃப்ளோர் டிவிஷன் என்னென்னு பார்த்துட்டோம். மாடுலஸ்ன்றது என்னென்னா உங்களுக்கு வந்து இந்த ரிமைண்டரை வந்துட்டு கொடுப்போம், அதாவது மீதி இருக்கிறத. இப்போ நீங்கள் 10 3 வந்துட்டு டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 3 3s 9 மேலே 3 போட்டுருவீங்க. பட் கீழே வந்துட்டு உங்களுக்கு ஒரு நம்பர் இருக்கும்ல, ஸோ அந்த ஒரு நம்பர் தான் நம்மளுக்கு இங்கே வருது. ஸோ இதுதான் வந்து மாடுலஸ். இது யூஸ் பண்ணி நம்ம வந்து ஈவன் ஆர் ஆட் கூட கண்டுபிடிப்போம். ஸோ இது அப்கமிங் வீடியோஸில் நம்ம இஃபெல்ஸ் பார்க்கும்போது தெளிவாக பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிறது கம்பேரிசன் ஆப்ரேட்டர். இது தான் ப்ரோக்ராமிங்கோட ஹார்ட்டே. 2 வேல்யூஸை கம்பேர் பண்ண நம்ம கம்பேரிசன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர் எப்போவுமே நம்ம முன்னாடி பார்த்த பூலியன் இருக்குல்ல, ஸோ அதுதான் வந்து ரிசல்ட்டாக தரும், ட்ரூ ஆர் ஃபால்ஸாக. ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமோட பார்ப்போம். ஓகே, இப்போ நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதை கொஞ்சம் கீழே இருக்கு விட்டுப்போம். இப்போ நான் வந்து 2 வேரியபிள் இங்கே வச்சுருக்கேன். ஒன்று வந்து பிளேயர் ஸ்கோரு,
அவங்களோட பிளேயர் ஸ்கோர் வந்து 95, அவரோட பாசிங் ஸ்கோர் வந்து 50. ஓகேவா? இப்போ நம்ம இங்கே செக் பண்ணுறதுக்கு நிறையா வந்துட்டு சிம்பிள்ஸ்லாம் இங்கே நிறையா யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? இந்த டபுள் ஈக்குவலு, சிங்கிள் போட்டது. சிங்கிள் போட்டிங்கன்னா நீங்கள் அந்த வேரியபிளுக்கு வந்து வேல்யூ அசைன் பண்ணுறீங்க. ஒரு வேரியபிளில் வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம சிங்கிள் ஈக்குவல் டு யூஸ் பண்ணுவோம். டபுள் ஈக்குவல்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து கம்பேரிசன். ஸோ இந்த சிம்பிள் யூஸ் பண்ணி நம்ம ஈக்குவல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நாட் ஈக்குவல்ன்றது அர்த்தம். ஸோ இதோட ஒரு யூசேஜ் நம்ம என்னென்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பிளேயர் ஸ்கோரில் வந்துட்டு நம்ம 95ன்னு போட்டிருக்கோம். ஓகேவா? இப்போ இந்த பிளேயருக்கு வந்து இந்த பிளேயர் ஸ்கோரோட வேரியபிளோட வேல்யூ வந்து 95. நான் பிரிண்ட் பண்ணும்போது கேட்குறேன், பிளேயர் ஸ்கோரோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 100 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். உடனே பைத்தான் எனக்கு என்ன சொல்லணும்னா ஃபால்ஸ், ரெண்டும் ஈக்குவல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபால்ஸ் கொடுத்துரும். ஸோ நான் வந்துட்டு 50 யூஸ் பண்ணி நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க செகண்ட் வேரியபிள் கூட. ஸோ அதெல்லாம் மாற்றிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஃபஸ்ட்டு பிளேயர் ஸ்கோர் வந்துட்டு ஈக்குவல் டு 100ன்னு கொடுத்தேன், ஃபால்ஸ்னு வந்துருச்சு. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிளேயர் ஸ்கோர் இஸ் ஈக்குவல் டு 55, அதாவது ஸ்கோரோட கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். பட் இங்கே வந்து நம்மளுக்கு ட்ரூன்னு வரும், பிகாஸ் பிளேயர் ஸ்கோரோட வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு 55 அப்படின்னா ஆமாம் ரெண்டுமே ஈக்குவல் இல்லை, ஸோ நீ உண்மையாக தான் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ட்ரூ கொடுத்துருச்சு. ஆனால் நான் இங்கே ஒரு வேல்யூ அசைன் பண்ணிவிட்டு இங்கே ஒரு பொய்யான ஒரு நம்பர் கொடுத்து கம்பேர் பண்ணி உண்மையான்னு கேட்டால் பைத்தான் பொய்ன்னு தான் சொல்லும். பட் இங்கே வந்துட்டு நான் கரெக்டாக தானே பேசுகிறேன். பிளேயர் ஸ்கோர் வந்து நாட் ஈக்குவல் டு 55 அப்படின்னோடனே ஆமாம் ட்ரூ அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அவுட்புட் வந்து பிரிண்ட் பண்ணிடுச்சு. கரெக்டாக? ஸோ இதுதான் வந்து நாட் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர். இது வந்து ஈக்குவாலிட்டி செக் ஆப்ரேட்டர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கிரேட் தேன் ஆர் லெஸ் தேன், இது வந்துட்டு நீங்கள் ஸ்கூல் டேஸ்லேயே படிச்சிருந்துருப்பீங்க. ஸோ லெஸ் ஆர் ஈக்குவல் டு அதுமாரி நிறைய சிம்பிள்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிளேயர் ஸ்கோர் வந்து கிரேட்டர் தேன் பாசிங் ஸ்கோரா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். பார்ப்போமா? பிளேயர் ஸ்கோர் என்ன? 95, பாசிங் ஸ்கோர் 50. 95 கிரேட்டர் தேன் 50 அப்படின்னு போட்டிருக்கேன். ஆப்வியஸ்லி அவுட்புட் வந்து ட்ரூன்னு வரும். இப்போ பிளேயர் ஸ்கோர் லெஸ் ஆர் ஈக்குவல் டு 90 கொடுத்துருக்கேன். லெஸ் ஆர் ஈக்குவல் டுனா என்ன? 90க்கு கீழே ஆர் 90 அப்படின்னு தானே அர்த்தம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் பிளேயர் ஸ்கோர் 95, ஸோ ஃபால்ஸ். ஸோ இதுதான் வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டரோட யூஸ் கேஸு. கடைசியாக நம்ம பார்க்க போகிறது லாஜிக்கல் ஆப்ரேட்டர். ஸோ இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர் என்னென்னு பார்த்துட்டு நம்ம இந்த வீடியோவை ரேப் அப் பண்ணிடலாம். ஒரு டைமில் மல்டிபிள் கண்டிஷன்ஸை செக் பண்ண இது யூஸ் ஆகும். பைத்தானில் 3 மெயின் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது, அண்டு, ஆரு, நாட்டு. ஸோ உங்களுக்கு புரிகிற மாதிரி இங்கே போட்டுடுறேன். ஃபஸ்ட் ஒன் வந்து அண்டு, செகண்ட் ஒன் வந்து ஆரு, தேர்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு. ஸோ இது வந்து நீங்கள் பைத்தானில் எப்படி கன்வே பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சாம்பிள் ப்ரோக்ராமோடு பார்ப்போம். இப்போ நம்மளுக்கு இங்கே ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், டிக்கெட் ட்ரூ, ஹேஸ் ஐடி கார்டு ட்ரூ, இஸ் விஐபி ஃபால்ஸ். இந்தமாரி ஒரு 3 வேரியபிள், அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம ஒரு பூலியன் வேல்யூ ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம், ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இந்த அண்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா 2 கண்டிஷனும் ட்ரூவாக இருக்கணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் பிரிண்ட்டில் வந்துட்டு கேன் என்டர் த மூவி ஹேஸ் டிக்கெட் அண்ட் ஐடி கார்டு. இதுக்கு அடுத்தம் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் உள்ளே வரதுக்கு உங்ககிட்ட ஹேஸ் டிக்கெட்டும் இருக்கணும், உங்களோட ஐடி கார்டும் இருக்கணும். இப்போ நீங்கள் மூவிக்குள்ளே என்ட்ரு ஆகுறீங்க. ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே என்ட்ரு ஆகணும் அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து டிக்கெட், ஐடி கார்டு ரெண்டுமே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பைத்தான் செக் பண்ணோம். நம்ம இப்போ இது ரெண்டுத்துக்குள்ளேயுமே வந்துட்டு ட்ரூ கொடுத்துருக்கோம். ஆண்டாக இருக்கும்போது 2 கண்டிஷனுமே ட்ரூ ஆகணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த கோட் ரன் ஆகாமல் ஃபால்ஸ்னு வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்கிட்ட டிக்கெட் இருக்குது, ஹேஸ் டிக்கெட் ட்ரூவா? ட்ரூ. அண்டு ஹேஸ் ஐடி கார்டு வந்து ட்ரூவா? ஆமாம் ட்ரூ தான். அப்போ அவுட்புட் வந்து நம்மளுக்கு ட்ரூன்னு ஆகிடும். நீங்கள் வந்து மூவிக்குள்ளே என்ட்ரு ஆகலாம். இப்போ இந்த ஆர் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் இருந்தால் போதும். ஒரு வேளை நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், விஐபி வந்து ஃபால்ஸ் இருக்குது, பட் உங்கள்கிட்ட டிக்கெட் இருக்குது. இந்த ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று இருந்துச்சுன்னா ஆர் கண்டிஷனை பாஸ் பண்ணிடலாம். ஆண்ட் கண்டிஷனாக ரெண்டுமே ட்ரூ வந்தால் மட்டும்தான் உங்களால் ஆண்ட் கண்டிஷனை பாஸ் பண்ண முடியும். ஸோ ஆர் கண்டிஷனில் எனக்கு வந்து 1 சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ஒன்றுத்தில் வந்து எனக்கு ட்ரூ இருக்கிறதுனால என்னோடய அவுட்புட் வந்து ட்ரூன்னு வந்துடும். இப்போ நாட்டுன்றது என்னன்னா, ஒரு கண்டிஷன் கம்பல்சரி ஒரு கண்டிஷனாச்சும் பாஸ் பண்ணிடணும். கொடுத்துருக்கிறது ஒரு கண்டிஷன் தான், அந்த கண்டிஷனை வந்து பாஸ் பண்ணியே ஆகணும். இப்போ நீங்கள் விஐபியாக கிடையாது, ஸோ வந்துட்டு நாட் விஐபி அப்படின்னா அவுட்புட் வந்து ட்ரூ தான் வரும். பிகாஸ் அது சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சுல்ல, அதனால வந்துட்டு நம்மளுக்கு அவுட்புட் ட்ரூன்னு வரும். ஸோ இதுதான் வந்து நம்ம லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸோட யூஸ் கேஸு. ஸோ இதுவும் நம்ம அப்கமிங் வீடியோஸில் ஒரு மினி ப்ராஜெக்ட் இல்லை அந்தமாரி டைமில் வந்து நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக புரியும் இது. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த சேனலுக்கு செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்தமாரி நிறையா பைத்தன் கான்செப்ட்ஸை வந்துட்டு ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம
இஃப், எல்இஃப், எல்ஸ் அந்தமாரி கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ அது என்னான்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம். இன்கேஸ் நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஸ்க்ரீனில் காட்டும். அப்படி காட்டலைன்னா வெயிட் பண்ணுங்கள், சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடுறேன்.